Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Salatu wa salam ala ibadihi alladhina istafa. Khususan ala afdalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. போன பதிவில் நம்ம பார்த்துருந்தோம், அந்த கிப்தி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களும் ஃபிரௌனும் சேர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கைது செய்கிற மாதிரி செய்து அவங்கள ஜெயிலுக்குள்ளே வச்சு அவங்கள கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டுறாங்க. இப்படி திட்டம் தீட்டுவதை அந்த கிப்தி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், இவங்க யாருன்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நண்பராக இருக்கிறாங்க. இந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்யணும்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டினாங்கல்ல, அந்த விஷயத்தை இந்த மனிதர் ஒட்டு கேட்டுடுறாங்க. இந்த ஒட்டு கேட்ட மனிதரும் கிப்தி சமுதாயம் தான். இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நண்பர் இல்லையா, அதனால இந்த விஷயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை பற்றி சூரா அல் கஸஸ்ல 20வது வசனத்தில் சொல்கிறான், வஜாஅ ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனதி யஸ்ஆ கால யா மூசா. அந்த நகரத்திலிருந்து ஒரு மனுஷன் ஓடி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, கால யா மூசா இன்னல் மலை யஅ்தமிரூன பிகலி யக்துலூக ஃபஹ்ருஜு. மூசாவே, இந்த கிப்தி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உன்னை கொல்லணும்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டியிருக்கிறாங்க. அதனால் ஃபஹ்ருஜு, நீங்கள் இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க, ஓடாட்டி கண்டிப்பாக அவங்க உங்களை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த நண்பர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க. இன்னி லகமினன் நாசிஹி, நிச்சயமாக நான் உனக்கு நலம் நாடுபவனாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இந்த வசனத்தில் மலாக்கள், அந்த தலைவர்கள் மட்டும்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொல்ல திட்டமிட்டிருப்பாங்க அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது ஃபிரௌனுடைய அக்னாலஜ்மெண்ட் இல்லாமல் அந்த தலைவர்கள் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஸோ வரலாற்று நூட்களை பொறுத்தவரையில் ஃபிரௌனும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்குது. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நண்பர் வந்து மூசா நபிகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்க, நீங்கள் இவங்க கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொலை பண்ணிடுவாங்க, முடிந்த அளவு நீங்கள் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதனை சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. இப்போ அவங்க எந்தவித முன்னேற்பாடும் செய்யாமல் அப்படியே அந்த எகிப்தில் இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அவர்களுக்கு எந்த இடத்துக்கு போய் சேருவோங்கிற ஐடியாவே இல்லை. சும்மா அல்லாஹு தாலாவின் மீது உள்ள அந்த நம்பிக்கையில் அப்படியே அந்த ஊரை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. எந்தவித உடையோ இல்லை உணவோ எதுவுமே எடுத்து வைக்கல, அப்படி அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. அல்லாஹு தாலா சூரா அல் கஸஸ்ல 21வது வசனத்தில் பதிவு செய்கிறான், ஃபஹரஜ மின்ஹா ஹாயிஃபன் யதரக்கப் கால ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமி ஸாலிமீன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அச்சம் கொண்டவராய் அந்த ஊர்லேருந்து புறப்படுறாங்க. மேலும் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த கொடுமைக்காரர்களிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்த பாதை ரொம்ப தொலைவாக இருக்கும். வர வழியில் தண்ணி சாப்பாடு கூட ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு கடந்து வராங்க. ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பயணத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கும்போது வர வழியில் அவங்களுடைய செருப்பும் பீந்து விட்டது. என்னதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உடல் வலிமை, ஸ்டாமினா எல்லாம் இருந்தாலும் கூடவே அவங்க ஃபிரௌனுடைய அரண்மனையில் ரொம்ப ஆடம்பரமாக வளர்ந்துருக்குறாங்க. எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பயணத்தை மேற்கொண்டது அவங்களுக்கு சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கும். எந்தவித மேப்புமே இல்லாமல் அவ்வளோ தொலைவை மேற்கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எகிப்திலிருந்து மதியன் வரைக்கும் ஒரு 600 கிலோமீட்டர் இருக்கும். எந்தவித மேப்புமே இல்லைங்கிறதுனால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அலம் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்திருக்கலாம். அல்லாஹு தாலா அவங்களுடைய பயணத்தை லேசாக்கியும் வச்சிருக்கலாம். செய்தினா செய்து பின் ஜுபைர் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட மதியன்லேருந்து எகிப்து வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொன்னால் 8 நாள் கடக்கக்கூடிய தூரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர வழியில் மரங்களில் இருக்கக்கூடிய இலைதலைகளை உணவாக உண்டு தான் அவ்வளவு தொலைவை கடந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. வலம்மா தவஜ்ஜல தில்கா மதியன கால அஸா ரப்பி ஐ யஹ்தியனி ஸவா அஸ்ஸபீல். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியன் தேசத்தை முன்னோக்கி செல்லும் போது அல்லாஹு தாலா எனக்கு நேரான வழியை காட்டக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போன்று 21வது வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துவா கேட்டிருப்பாங்கல்ல, அல்லாஹு தாலாவே எனக்கு நேர்வழி காட்டக்கூடும் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன உடனே அல்லாஹு தாலா அவர்களுக்கு குதிரையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வானவரை அனுப்பினா அப்படிங்கிற மாதிரி வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேபி அந்த மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பயணத்தை, அந்த தொலைவை ரொம்ப லேசாக்கி வச்சிருக்கலாம், அல்லாஹு அலம். அதே போன்று கால அஸா ரப்பி ஐ யஹ்தியனி ஸவா அஸ்ஸபீல் அந்த வசனத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளவு தொலைவில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹு தாலா ஒரு சில வானவர்களை வைத்து அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம். அதாவது மதியன் தேசத்துக்கு ரொம்ப சுலபமாக செல்லக்கூடிய அந்த வழியை அந்த வானவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டியிருக்கலாம் மேபி. ஸோ அந்த சமயத்தில் மதியன் தேசத்தை நோக்கி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலா எனக்கு நேரான வழியை காட்டக்கூடும், அதாவது சுலபமான வழியை காட்டக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த செய்தியும் வரலாற்று குறிப்புகளில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எப்போவுமே அஸ்பாபுகளான மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு எப்படி உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னால்,
அவங்க உண்மையிலேயே மனித ரூபத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நம்ப வைக்கிற மாதிரி தான் அவங்க வருவாங்க. அவர்கள் மனிதரா இல்லை மலக்கா அப்படிங்கிறது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அல்லாஹு தாலாவுடைய உதவியை கொண்டு, அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை கொண்டு மலக்குகள் மனித ரூபம் எடுத்து நல்லடியார்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் உதவி செய்வாங்க. இப்போது ஒரு வழியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாவுடைய உதவியை கொண்டு மதியன் தேசத்துக்கு வந்து அடைகிறாங்க. வலம்மா வரதம மதியன வஜத அலைஹி உம்மத்தன் மினன் நிசா யஸ்கூன வஜத மின் தூனிஹி உம்ரத்தைனி ததூதானி. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்று பகுதிக்கு வந்து அடைகிறாங்க. உம்மத்தன் மினன் நாசி யஸ்கூன், அதாவது அந்த கிணற்று பகுதிக்கு பக்கத்தில் ஒரு சில மக்கள் தன்னுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டி கொண்டு இருந்தாங்க. இப்போ அதற்கு கொஞ்சம் தொலைவில் 2 பெண்கள் தன்னை யாரோ தடுத்து கொண்டு இருப்பதை போன்று நின்று கொண்டிருந்தாங்க. காலம ஹொத்தபுக்குமா. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை பார்த்துட்டு அறிகிறாங்க, இவங்க 2 பேர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 2 பெண்களை நோக்கி போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. காலத்தால நஸ்கி ஹத்தா யுஸ்திரியா, அதாவது இந்த கிணற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராக்கள் இருக்காங்கல்ல, அதாவது ஷெப்பர்ட்ஸு, ஆடு மேய்ப்பாளர்கள். இந்த மேய்ப்பாளர்கள் தான்ட்டு இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு நீர் புகட்டுகின்ற வரை நடுவில் எங்களால் போய் எங்களுடைய ஆடுகளுக்கு நீர் புகட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அபுனா ஷெய்ஹுன் கபீர், எங்களுடைய தந்தையோ மிகவும் வயதானவராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 பெண்களுடைய தந்தை ரொம்ப வயதானவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்குது. இந்த விஷயத்தை தொடர்வதற்கு முன்னாடி ஒரு சில இஹ்திலாஃபான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு போவோம். முதலில் அந்த 2 பெண்களுடைய தந்தை யார் அப்படிங்கிறதுல பெரும்பான்மையான கருத்து அவங்க சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நம்ம 101வது தொடரில் பார்த்தோம்ல, சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வயதான பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அவங்களும் சந்தித்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. இதற்கு எதிர்கருத்து தெரிவிக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சூரா ஹூதா இருக்கட்டும், சூரா ஆராஃபா இருக்கட்டும், அதில் மதியன் தேசம் அழிந்து விட்டது அப்படின்னு அல்லாஹு தாலா குரானில் சொல்லிட்டான். அதே போன்ற அந்த மதியன் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களையும் நம்ம அழித்தோம் அப்படின்னு அல்லாஹு தாலா குரான்லேயே சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியன் தேசத்துக்கு வந்து அந்த நபியையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எப்படி சந்தித்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புவாங்க. இதற்கான விளக்கம் காமனானது தான். அல்லாஹு தாலா அந்த ஊரை அழித்தா அப்படிங்கிறத அந்த ஊரில் இருக்கக்கூடிய மெயினான ஐடென்டிட்டி, அந்த அடையாளத்தை அழிச்சிருப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்த அந்த குமரிக்கண்டம் மொத்தமாக அழிந்த மாதிரி இந்த விஷயம் பொருந்தாது. ஏன்னு சொன்னால் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்த இடமாக இருக்கலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்த இடமாக இருக்கலாம், அது இப்போவும் அடையாளமாக இருக்குது, அங்கே இப்போவும் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால், இப்போ அல்லாஹ் தாலா குரானில் துபாயை இல்லாட்டி கத்தாரை அழித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான்னு வச்சுக்கோங்களேன். அந்த துபாயில் இருக்கக்கூடிய மெயினான ஐடென்டிட்டி, அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸு, அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே அல்லாஹ் தாலா அழிச்சிட்டான்னு அர்த்தம். அந்த ஒட்டுமொத்த ஊரையே அப்படி குமரிக்கண்டம் மாதிரி அப்படி மூழ்கடித்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட முடியாது. ஸோ மதியன் தேசத்தை பொறுத்தவரையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஐடென்டிட்டி, அந்த அடையாளங்கள்லாம் அழிக்கப்பட்டது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அழிக்கப்பட்டாங்க. பட் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இந்த வேர்ல்டில் எக்ஸிஸ்ட் ஆகி தான் இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போன்று அந்த மக்கள் அழிக்கப்பட்ட பிறகும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் அல்லாஹு தாலா மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, ஒரு சில மக்கள் வந்து ஆடுகளுக்கு நீர் புகட்டினாங்க. அல்லாஹு தாலா ஒரு இடத்துல மதியன் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்று நிகழ்வை பார்க்கும்போது ஒரு சில மக்கள்லாம் ஆடுகளுக்கு நீர் புகட்டி கொண்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. இதற்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹு தாலா அந்த மதியன் தேசத்தில் இருக்கக்கூடிய சிட்டி சைடாக இருக்கக்கூடிய அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை மட்டும்தான் அழிச்சிருப்பான். இந்த இடம் மதியன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் மாதிரி, அதாவது அந்த இடத்துல ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ் மட்டும்தான் வாழ்வாங்க. ட்ரைபல் பீப்புள்னால் கம்ப்ளீட் ட்ரைப்ஸ் கிடையாது. அவங்க நார்மலாக எந்தவித பெரிய ஃபசாதும் செய்யாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு வாழ்வாங்க. அவங்களால யாருக்கும் பெரிய லெவலில் நன்மையும் கிடைக்காது, அதே நேரம் தீமையும் வராது. மதியன் தேசத்தில் சிட்டி சைடில் வாழ்ந்த அந்த மக்கள் மாதிரி அவங்களுக்கு பெரிய லெவலில் இல்மும் இருக்காது. அவங்க வேலையை பார்த்துட்டு, அதாவது ஆடு மேய்ச்சிட்டு விவசாயம் பண்ணிட்டு ஒரு ட்ரைபல் பீப்புள் மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி மக்களை அல்லாஹு தாலா குரானில் திட்டியும் பேசினது கிடையாது, பாராட்டியும் பேசினது கிடையாது. அவங்க ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள், அப்படி மட்டும்தான். இந்த மாதிரியான மக்கள் எல்லா நபிமார்கள் காலத்திலையுமே வாழ்ந்திருப்பாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, துல்கர்னைன் அவங்களுடைய வரலாற்றை சூரா அல் கௌஃப்ல சொல்லும்போது இந்த மாதிரி மக்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். ஸோ இந்த குரான் வசனத்தில் வந்த அந்த மக்கள் நீர் புகட்டி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, இந்த மக்கள் ரொம்ப அல்லாஹு தாலாவிற்கு வெறுப்புக்குரிய மக்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த மதியன் தேசத்தில் சிட்டி சைடில் வாழ்ந்த மக்கள் ஃபித்னா பண்ண மாதிரி இந்த மக்கள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும்னா, இல்மு ரீதியாக மக்களை 3 வகையாக பிரிக்கலாம். அதில் ஒரு கேட்டகரி அல்லாஹு தாலா அவங்களுக்கு நிறைய இல்மு கொடுத்துருப்பான், அது மூலமாக நல்லது பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொன்னால், நபிமார்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், சஹாபாக்கள், ஹவாரியன்கள், இவங்கெல்லாம் வருவாங்க.
அதே போன்று சிறந்த ஆட்சியாளர்கள், எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா துல்கர்னைன்லாம் நபி கிடையாது, ஆனாலுமே ஒரு சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறாங்களா அது போன்று. ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து எப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலா அவங்களுக்கு நிறைய இல்மு கொடுத்துருப்பா, அது மூலமாக அவங்க ஃபசாது பண்ணுவாங்க, அதாவது குழப்பங்கள் அதிகமாக பண்ணுவாங்க. இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால் நபிமார்களுடைய எதிரிகள், இந்த ஃபிரௌனா இருக்கலாம், அபுஜஹீலா இருக்கலாம், அபுலஹபா இருக்கலாம், ஏன் இந்த சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் அல்லாஹு தாலா அழிச்சான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க அளவு நிறுவையில் தானே மோசடி பண்ணாங்க. அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுத்த இல்மை அவங்க தவறான வழியில் அவங்க யூஸ் பண்ணாங்க. இந்த கேட்டகரி ஆஃப் மக்களை தான் அல்லாஹு தாலா குரானில் நிறைய இடங்களில் திட்டி பேசியிருப்பான். மூணாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாருன்னு சொன்னால், அவங்களுக்கு பெரிய லெவலில் இல்மு இருக்காது. அவங்களுடைய சர்வைவலே எப்படி இருக்குன்னு சொன்னால், அவங்க நல்லா உழைப்பாங்க, உழைச்சி அவங்க சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளால் மக்களுக்கு பெரிய லெவலில் நன்மையும் வராது, அதே நேரம் தீமையும் வராது. அவங்க வேலையை பார்த்துட்டு வாழ்வாங்க. இந்த மாதிரியான மக்கள்கிட்ட போய் நம்ம தாவா பண்ணால் கூட அவங்களுக்கு தெளிவாக புரியாது, அவங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கூட கிடையாது. இந்த மாதிரி மக்களுக்கு அல்லாஹு தாலா மறுமை நாளில் இந்த மாதிரி ரிசல்ட் வச்சுருப்பான்னு சொன்னால், அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்றாக்கில் அவங்க என்ன நல்லது பண்ணாங்களா கெட்டது பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டெஸ்ட்டு. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியன் தேசத்துக்கு வரும்போது ஒரு சில மக்கள் ஆடு மேய்த்துட்டு இருந்தாங்க, ஆடுகளுக்கு நீர் புகட்டினாங்க அப்படின்னு வந்திருக்குதுல்ல. இந்த மக்கள் கிட்டத்தட்ட இந்த மூன்றாவது கேட்டகரியில் வரக்கூடிய மக்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மதியன் தேசத்தில் எந்த மக்கள்லாம் குழப்பம் பண்ணாங்களோ அந்த மக்களை ஃபுல்லாக அல்லாஹு தாலா அழிச்சிட்டா. அவங்க எல்லாம் சிட்டி சைடில் தான் வாழ்ந்தாங்க. அதன் பிறகு சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தீனான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நல்ல மனிதர்கள், இவர்கள் அனைவருமே இந்த மதியன் தேசத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள், அதாவது ட்ரைபல் பீப்புள் வாழக்கூடிய இடங்கள்ல அவங்க குடியேறுறாங்க. ஸோ அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு வயதான பிறகு தான் இருவருக்கும் நடுவில், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த சந்திப்பு ஏற்படுது. அதே போன்று ஒரு சில விஷயங்களையும் நான் சொல்லி தெளிவாக புரிய வச்சுக்கிறேன். குரானில் அல்லாஹு தாலா அந்த முதியவர் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டான். ஸோ ஒரு சில கருத்துக்களும் இருக்குது. இவங்க யாருன்னு சொன்னால், இந்த முதியவர் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஜெனரேஷன்லேருந்து வந்தவங்க, இவங்க நபி கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் இருக்குது. ஆனால் வரலாற்று செய்திகளை பொறுத்தவரையில் ரொம்ப வலிமையான கருத்து என்னன்னு சொன்னால், இந்த முதியவர் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட எல்லா ஃபிர்காக்களில் இருக்கக்கூடிய இமாம்களும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறாங்க. ஸோ லெட் மீ கண்டினியூ. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியன் தேசத்திற்கு வந்து சேர்ந்தபோது அந்த ஊருடைய எல்லையில் ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணற்றை தான் அங்கே வாழக்கூடிய மக்கள் குடிப்பதற்கு, குளிப்பதற்கு, கால்நடைகளுக்கு நீர் புகட்டுவதற்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்த ரீச் பண்ணும்போது அங்கே கூட்டமாக மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு நீர் புகட்டி கொண்டு இருந்தாங்க. அதே போன்ற அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர்களை எடுத்து துருத்திகளில் சேமித்து வைத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தொலைவில் 2 பெண்கள் தள்ளி நின்றுட்டு இருந்தாங்க. யாரோ அவங்கள தடுப்பதை போன்று பயத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க. இதனை பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரும் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் கேட்குறாங்க, காலமா ஹத்தபுக்குமா, இதுவும் பிரச்சனையா, உங்களுக்கு எதுவும் உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பெண்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மேய்ப்பாளர்கள் ஆண்கள் எல்லாருமே அவங்களுடைய கால்நடைகளுக்கு ஃபுல்லாக தண்ணி எடுக்கிற வரைக்குமே எங்களால் அவங்க பக்கத்தில் நெருங்க முடியாது. நாங்கள் பெண்கள் அப்படிங்கிறதுனால அவங்க பக்கத்தில் போக முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ பெண்களாக இருந்துட்டு எதற்காக வெளியில் வரோம் அப்படின்னு சொன்னால், அபூனா ஷெய்ஹுன் கபீர் அப்படின்னு வந்திருக்குது. அதாவது எங்களுடைய தந்தை வயது முதியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 பெண்களுடைய தந்தை வயது முதியவராக இருக்கிறதுனால அவங்களுடைய தந்தையால் வர முடியல. அதனால தான் பெண்களை அனுப்பி வைக்கிறாங்க. பொதுவாகவே பெண்கள் வெளியில் வந்து வேலை பார்ப்பதற்கு அல்லாஹு தாலா எப்போ அனுமதி கொடுத்துருக்குறான்னு சொன்னால், ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களால் வெளியில் வர முடியல, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான நிர்பந்தமான கட்டத்தில் தான் பெண்கள் வெளியில் வந்து வேலை பார்ப்பதற்கு அனுமதி உண்டு. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல கேட்குறாங்க, பெண்களாக இருந்துட்டு எதற்கு நீங்கள் வெளியில் வரீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் போது தான் அந்த பெண்கள் சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை முதியவராக இருக்கிறாங்க, அவங்களால வெளியில் வர முடியாது, தண்ணி எடுக்க வர முடியாது, அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஆடு மேய்ப்பாளர்கள் எதற்காக அந்த 2 பெண்களையுமே தான் பக்கம் நெருங்கிடாமல் தூரத்தில் தொலைவில் நில்லுங்க, எங்கள் பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு தடுத்து வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், அந்த 2 பெண்கள்கிட்டையும் நிறைய ஆடுகள் இருந்தது. இப்போ அவங்களுடைய ஆடுகளும் இந்த மக்களுடைய ஆடுகளும் ஒன்றா கலந்து குழப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் தனியாக தடுத்து வச்சுருந்தாங்க. ஒருவேளை 2 ஆட்டு மந்தைகளும் மிக்ஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம், யாருடைய ஆடு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ இந்த ரீசனுக்காக தான் இந்த 2 பெண்களையுமே தொலைவில் தடுத்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று அப்போ உள்ள காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் 1 கிணறு 2 கிணறு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வெளியூர்லேருந்து யாராவது ஒருத்தங்க வந்துட்டு அந்த கிணற்றுலேருந்து தண்ணி எடுத்து மொத்தமாக காலி பண்ணிடக்கூடாது,
அப்படி இல்லாட்டி அந்த கிணத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கென்றே காவலாளிகளை கூட நியமனம் செய்வாங்க. ஏன்னு சொன்னால் அந்த ஊரே அந்த கிணற்றை நம்பி தான் இருக்கும். ஏன்னா தண்ணி வர்றதுக்கான ஒரே ஒரு சோர்ஸ் என்னன்னா அந்த கிணறு தான். இப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே தன்னுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டி விட்டு இப்போ அந்த கிணற்றுக்கு மேலே பல பேர் சேர்ந்து ஒரு பெரிய பாறாங்கலை தூக்கி அந்த கிணற்றுக்கு மேலே வச்சு மூடிட்டு போயிட்டாங்க. ஏன்னு சொன்னால் வேற யாராவது ஒருத்தர் வந்து அந்த கிணற்றுலேருந்து தண்ணி எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அந்த கிணற்றை மூடிய பிறகு அந்த 2 பெண்களும் பார்க்குறாங்க, இவ்வளோ நேரம் நின்று வேஸ்ட்டாக போயிட்டேன், இப்போ எப்படி தங்களுடைய கால்நடைகளுக்கு எப்படி நீர் புகட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்வதா வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவங்க அந்த கிணற்றுல மூடுனாங்கல்ல அந்த பாறாங்கல்ல 10 பேர் சேர்ந்தாதான் தூக்க முடியும். அந்த 10 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய அந்த பாறையை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒத்த ஆளாக தூக்கி வைப்பாங்க. இத்தனைக்கும் எகிப்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவை கடந்து வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிற ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய பாறாங்களை தூக்கி வச்சுருப்பாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 2 பெண்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அந்த பாறாங்களை தூக்கி வச்சு அந்த பெண்களுடைய கால்நடைகளுக்கு ஃபுல்லாக நீர் புகட்டுறாங்க. இப்போ நீர் புகட்டி விட்டு பழையபடி அந்த பாறாங்களை தூக்கி மறுபடியும் மூடி வச்சிடுறாங்க. இதை பற்றி அல்லாஹு தஆலா சூரா அல் கஸஸ்ல 24வது வசனத்தில் சொல்கிறான், ஃபஸகா லஹுமா சும்ம தவல்லா இலா தில்லி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பெண்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டினார்கள். புகட்டிட்டு திரும்பி நிழலின் பக்கம் சென்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஃபகால ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இப்போது அல்லாஹு தஆலாட்ட துவா கேட்குறாங்க, யா ரப்பி, நீ என் பக்கம் இறக்கி இருக்கின்ற நன்மை எதுவானாலும் சரி அதன் பக்கம் தேவை உடையவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தஆலாட்ட துவா கேட்குறாங்க.